நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். முதல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சேனல்ல ரெகுலரா இந்த இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங்கான விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ரைட். அதன் பிறகு ஒரு பெர்சன், "சார் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்டா, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அந்த அப்ளிகேஷன் தான் ஏஐசிசிசி மூலியமா அப்ளை பண்ண வேண்டியது. "என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்?" அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு ஐடியா தான் இந்த இது. நீங்க NIST வெப்சைட்ல இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இருக்காது. ஏன்னா, இந்த கவுன்சிலிங் கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க ஆன்லைன். ஏஐசிசிசி தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸையும் ஃபில் பண்ண போறாங்க. ஸோ, அதனால நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால எந்தவித இன்ஃபர்மேஷன்ஸும் இதுக்கு இருக்காது அதில. அட்மிஷன் ரிலேட்டடா. மேபி ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண பிறகு கண்டிப்பா இருக்கலாம். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரியா? அதன் பிறகு இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் எப்படி சார் அவ்வளோ உத்தரவாதமா சொல்றீங்கன்னு கேட்டா, ப்ரௌச்சர்ல புல்லட்டின் விட்டுறாங்க இல்லையா? புல்லட்டின்ல பேஜ் நம்பர் 9 டவுன்லோட் பண்ணிட்டு 9 எடுத்து பாருங்க. ஆல் இண்டியா சீட்ஸ் கம்மிங் அண்டர் ஏஐசிசிசி யூஜி கவுன்சிலிங் 2024 அதில உங்களுக்கு பொதுவா 15% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள காலேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது குறிப்பா 100% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை அப்படின்றத எது மூலியமா பண்ண போறாங்க? இந்த ஏஐசிசிசி மூலியமா தான் பண்ண போறாங்க. ஸோ, இன்ஸ்டிடியூட் கோட்டான்னு போன வருஷம் நடந்த மாரி ஏஐசிசில பாதியும், இன்ஸ்டிடியூட் கோட்டா தனியா அவங்க தனியா அப்ளிகேஷன் வாங்கி அதில பாதியும். ஏன்னா அப்படி கிடையாது. தயவுசெய்து குழம்ப வேண்டாம். NIS ஒன்லி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கிடைக்கணும், வாங்கணும் அப்படின்னா ஏஐசிசிசி கண்டிப்பா அப்ளை பண்ணி தான் ஆகணும். இதுதான் இப்போதைய ரூல். ஸோ, அதனால தயவுசெய்து அத மிஸ் பண்ணிறாதீங்க. இன்னும் நட்செல்ல நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ட கண்டிப்பா எடுத்து வச்சுக்கங்க. சரியா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல இந்த 2வது காலம், அதாவது ப்ளூன்றது ஏஐசிசிசி சார்ந்தது. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நீங்க ஆல்ரெடி ஸ்டேட் கோட்டாக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏ போட்டிருந்தா அந்த ஸ்டேட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் சரண்டர் சீட்ஸ்க்கு போகும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல உள்ள சீட்டுக்கு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்ன்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜின்றது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இவ்வளோதான் விஷயங்க. ஸோ, ஜீன்றது கிரீன் கலரில் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா 100% சீட்டும் அதில் இருக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ் சீட்ஸ் எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலியமாக தான் ஃபில் பண்ணப்படுது. அதனால் தயவு செய்து 27ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக இதை ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ, இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ, எல்லோரும் ஏன்னா ஒரு சில வீடியோஸில் நான் முன்னாடி மிஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன். மேபி எல்லாருமே வந்து ஃபுல்லாக வீடியோவை பார்க்காம பாதியிலே, ஏன்னா நம்ம வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் லாஸ்ட் வர கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா சின்னதாக ஒரு லென்த்தாக இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை. சின்னதாக ஒரு பாயிண்ட் கூட மேபி நாங்கள் பேசுகிறப்ப சின்ன பாயிண்ட் கூட இடையில ஃபஸ்ட்டில் இது பண்ணாமல் லாஸ்ட்டில் ஞாபகம் வந்திருக்கும் சொல்லியிருப்போம். சரியா? அதனால் தயவுசெய்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வீடியோஸை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு டெசிஷனுக்கு வந்துக்குங்க. அப்புறம் போன வீடியோவில் யாரெல்லாம் போடணும் யாரெல்லாம் போட வேண்டாம்னு ஒரு ஐடியாவுக்காக சொல்லியிருப்பேன். சரியா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் விஷயம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். தேங்க் யூ வெரி மச். ஸோ, அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொன்னீங்க, சார் ஏஐசிசின்னு வரும்போது எங்களுக்கு கோட்டா கிளாஸிஃபிகேஷன்ஸ் எதுவும் வருமானு கேட்டிருந்தாங்க. ஏஐசிசியில் வந்து கவர்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா இருக்கு இல்லையா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாவில் 100% அவங்க தான் ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த 100%க்கும் கோட்டா வேரியேஷன்ஸ் எப்படி வரும்னு கேட்டால், இந்த வேரியேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வேரியேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சார் இதில் வந்து எஸ்சி எஸ்டி இருக்கு இல்லையா? எஸ்சிக்கு வந்து 15% சீட்டும், இப்போ 100 சீட் இருக்குன்னா அதில் 15 சீட் வந்து எஸ்சிக்கும், அப்புறம் எஸ்டிக்கு 7.5 சீட், அப்போ 7.5 7.5 சீட் வந்து எஸ்டிக்கும். அதன் பிறகு ஓபிசின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிஸ் பிசி, எம்பிசி, பிசிஎம் இது எல்லாமே 27% சீட்டில் வரும். இவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. மீதம் உள்ள எல்லாமே ஓசியில் உங்களுக்கு வந்து உள்ளே வரும். சரியா? ஸோ, ஓசியில் உள்ளே வரும். ஸோ, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஒன்று இருக்குது. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து 10% சீட் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. ஸோ, இதை வந்து என்றைக்குமே நம்ம வந்து மறந்துடவே கூடாது. சரியா? ஓசியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நியர்லி வந்து உங்களுக்கு இதில் மீதம் உள்ள எல்லாமே ஓசி அன்ரிசர்வ்டில் தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க.
அப்புறம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம்னா, நாமினேட்டட் சீட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. நாமினேட்டட் சீட்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிஎஸ்எம்எஸ் முடிச்சு ஒரு டாக்டரா சிஜிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்கு இல்லையா? சிஜிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருப்பாங்க. எய்ம்ஸில் இருக்கிறவங்க ஒரு சில சமயம் பிஎஸ்எம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மேபி எம்டி படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நாமினேட்டட் சீட்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டாக அவங்களுக்கு உங்களுடைய பணி 3 வருஷம் முடிச்சிருந்தீங்க, வேலை 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வாய்ப்பானது படிக்கிறதுக்கு அளிக்கப்படும். இது ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். சரியா? ஏன்னா அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, எக்ஸப்ட் நாமினேட்டட் சீட்ஸ் 100 சீட்டும் இதில் எத்தனை பர்சன்ட் நாமினேட்டட் சீட்ஸ் வச்சுருக்காங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் நாமினேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. பட் நாமினேட் சீட்டு கொடுத்த பிறகு தான் நமக்குன்றது அடுத்த சீட்டுக்கு மீதம் வரும். நாமினேட்டட் 3 பேர் வராங்கன்னா 3 பேர் கொடுத்தாகணும். இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ரியாரிட்டி. சரியா? ஸோ இதுதான் இப்போது உள்ள விஷயம். ஸோ அதனால் 100% வந்து நேஷனல் ட்ரஸ்ட் தான் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஏஐசிசி மூலிமா அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.